ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தலைகாணிங்களை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இதில் எண்ணெய் கரை நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. முட்டையெல்லாம் நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு இல்லைனா கேக்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அந்த டைமில் நம்மக்கிட்ட பீட்டர் இருக்காது. ஸோ பீட்டர் இல்லாத டைமில் நம்மக்கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம இந்த முட்டையெல்லாம் பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக பீட்டர் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற அந்த ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம 2 செகண்டில் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணனாலே ஈஸியாக நம்ம பீட்டர் மாதிரி இந்த ஃபோர்க் ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆம்லேட் இல்லை முட்டை தோசைலாம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம புதுசாக தொடப்பம் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு மாதிரி தூள் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடு பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பத்தில் இருக்க குப்பையே வந்து ஒரு பெரிய குப்பையாக தெரியும். ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் நம்ம வீடு ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் தொடப்பம் வாங்கிட்டு வந்த உடனே இதை செஞ்சுருங்க. ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த தொடப்பத்தை விட்டுருங்க. அதுக்குள்ளே போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு வெயிட்டான ஒரு கல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பூட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பூட்டு இருக்கு இல்லைங்களா, வெயிட்டாக இருக்கும் அது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அது மேலே வச்சு நல்லா தட்டிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா தட்டினீங்கன்னா அந்த தூள் ஃபுல்லாகவே அந்த கேரி பேக்கில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து கொட்டிட்டு நம்ம நார்மலாக வீடு பெருக்கிறதுக்கு நம்ம இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டாதுங்க. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம தொடப்பம் வாங்குறப்ப இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த தூசெல்லாம் வந்து கொட்டாதுங்க தொடப்பத்துலேருந்து. அடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் தலைகாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரம் மட்டும் நம்ம கழட்டி வாஷ் பண்ணுவோம். ஆனால் அந்த தலைகாணியை வாஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் பஞ்சுலாம் இருக்கிறதுனால தண்ணியில் பட்டுதுன்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும்னு நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம அந்த பஞ்சுக்கெலாம் எந்த டேமேஜும் வராமல் நம்ம இந்த தலைகாணியை வாஷ் பண்ணலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சமையல் சோடா அது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பேக்கெட் ஷாம்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்காணியில் எண்ணெய் கரை அதிகமாக இருக்குங்க. நம்ம தலை வச்சு படுக்கிறதுனால அதில் இருக்க எண்ணெயெல்லாம் அந்த தலைக்காணியில் தாங்க அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அந்த எண்ணெய் கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்காக தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை தலைக்காணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. ஒரு சாக்ஸ் இல்லை கர்ச்சீஃப் மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு துணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வச்சு நம்ம இந்த தலைகாணியை வாஷ் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் எந்த தலைகாணியை வாஷ் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா முக்கிட்டு பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இந்த தலைகாணி மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்கனாலே போதுங்க. அதில் இருக்க அந்த எண்ணெய் கரை அழுக்கு அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுங்க. நம்ம ரொம்ப டீப்பாக போய் க்ளீன் பண்ணோன்ட்டு இல்லை, மேலே இருக்கிற அந்த தலைகாணியை மட்டும் நம்ம அந்த கிளாத்தை மட்டும் க்ளீன் பண்ணால் போதுங்க. அதனால் நான் இந்த மாதிரி வச்சு தேய்க்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம இந்த மாதிரி தலைகாணிங்களை வாஷ் பண்ணோங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம எண்ணெய் கரெல்லாம் அதில் பட்டுட்டு அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தலை வச்சு அதில் தூங்குறப்ப அந்த ஸ்மெல் வந்து நமக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் போதுங்க. நம்ம தலைகாணிலாம் நல்லா பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ 2 பக்கமும் நான் க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போது இன்னொரு லிக்விட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்ன லிக்விட்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு மூடி அளவுக்கு கம்ஃபர்ட் ஊற்றிக்கோங்க. கம்ஃபர்ட் எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைகாணி எல்லாம் வாசனையாக இருக்கிறதுக்காக கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறோங்க. இப்போது இந்த தண்ணியை வச்சு நம்ம மறுபடியும் ஒரு முறை நல்லா தொடச்சி விட்டுடலாங்க. 2 பக்கமும் அதே மாதிரி நல்லா இந்த தண்ணியை வச்சு தொடச்சி விட்டுருங்க. நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல நல்லா இதை ஆற விட்டுருங்க. ஃபேன் போட்டு விட்டுருங்க. அப்படி வெயில் நல்லா காஞ்சிதுன்னா வெயிலில் காய வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேன் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க. தலைகாணி நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்கும். அழுக்கும் போயிட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைகாணி உரைய போடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தலைகாணியை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இல்லைனா இதில் நிறைய அழுக்கு சேர்ந்துட்டு அதனால் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருங்க. ஸோ கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி மெடிசன் பாட்டில் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் பேக் சைடில் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து வயசானவங்களாக இருந்தீங்கன்னா கண் வந்து சரியாக தெரியாது, குட்டி குட்டி எழுத்தாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம அதை மொபைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அதில் என்ன இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ வயசானவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி யாருக்காச்சும் இந்த டிப்ஸ் தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறப்ப ஈஸியாக அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கத்தி கத்திரிக்கோல்லாம் வச்சுருப்போம். அது சில நேரத்தில் ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாகிடும், சரியாக கட் பண்ணாது. அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்லேயே அதை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கத்தியை இந்த மாதிரி கேஸில் கொஞ்சம் நேரம் நல்லா காய விடுங்க. சூடு ஏறினதுக்கப்புறமா உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இடிக்கல்ல இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சுட்டு அதில் நீங்கள் சூடாக இருக்கிற அந்த கத்தியை நல்லா வச்சு தேய்ங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா இந்த 2 பக்கமும் மாற்றி மாற்றி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகிடுங்க. சிசர் கூட நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியே வந்து கத்தி அருவாமனைலாம் சாணம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அருவாமனை கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக காசு கொடுத்து நீங்கள் சாணம் பிடிக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. சிம்பிளாக இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.